ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு செய்ய போற ரெசிபி 10 லிட்டர் பால் வச்சு 3 வெரைட்டியான ஸ்வீட் செய்ய போறோம். பெங்காலி ஸ்வீட் செய்றோம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் நான் எப்படி செய்யணும்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10 லிட்டர் பால் ஊத்திடலாம். பத்து லிட்டர் பால் ஊத்தியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பொறுமையா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இத பால் நல்லா கொதி வர வரைக்கும் இதே மாதிரி கிண்டிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க, பால் கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா கொதி வர்றப்போ இன்னும் நல்லா மேல பொங்கி வரும் பாருங்க. அந்த டைம்ல நம்ம பால் ஆஃப் பண்ணிடுவோம். இப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்ப 2 லிட்டர் தண்ணி ஊத்திடலாம். இதுல தண்ணி ஊத்தி நல்லா கிண்டி விட்டுடலாம். இத வினிகர் ஊத்திடலாம். இதுல வினிகர் ஊத்தினதான் பால் உடைஞ்சி வரும். ஊத்தி அப்படியே பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, பால் உடைஞ்சி வருது பாருங்க. இப்போ பால் உடைஞ்சி பன்னீரா மாறுது பாருங்க. அப்படியே பாருங்க, நல்லா பால் உடைஞ்சு வந்திருக்கு பாருங்க. இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, அந்த பன்னீர் எடுத்து காட்டுறேன் பாருங்க. நான் உங்களுக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? நல்லா சாஃப்டா அந்த பன்னீர் ஆகணும். இதுக்கு நம்ம இப்போ ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊத்திடலாம். இதுல நம்ம இப்போ இந்த மாதிரி தண்ணி நிறைய ஊற்றி அதை ஆற வச்சாதான் அந்த பன்னீர் நல்லா சாஃப்டா வரும். அதுக்காக தான் தண்ணி ஊத்துறது. ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் அந்த பன்னீரை மொண்டு ஊற்றலாம். அப்போ தண்ணி தனியா, அந்த பன்னீர் தனியா வந்துடும். நம்ம ஃபில்டர் பண்ணி தண்ணி நல்லா வடிகட்டி எடுக்கலாம். இதை நம்ம எல்லாம் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ இந்த மாதிரி இதை அந்த துணியை இப்படி ஷேக் பண்ணோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகும். ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் எடுத்து நம்ம நல்லா புளிஞ்சிடணும். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுக்கணும். அதை சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த பன்னீர்ல சுத்தமா தண்ணி இல்லாம நம்ம புளிஞ்சு எடுத்திருக்கோம். இதை ஒரு ட்ரைல போட்டுருவோம். இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துருவோம். நல்லா நைஸ் ஆக்கணும். இதை நம்ம தேய்ச்சி எடுப்போம். இந்த மாதிரி நல்லா நைஸா தேய்ச்சி எடுப்போம். இதை நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இதுல இதையும் போட்டு நல்லா தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸ் ஆகி உண்டை பிடிச்சாச்சுங்க. இதை நம்ம இப்போ சிறு சிறு துண்டாக்கி போடணும். நம்ம 3 வெரைட்டி ஸ்வீட் செய்ய போறோம். நம்ம அதனால 3 டிஃப்ரெண்ட் சைஸ்ல நம்ம உண்டை பிடிச்சி போடுவோம். சாண்ட்விச்சுக்கு இந்த மாதிரி பெரிய உருண்டையா இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி சைஸ்ல இருக்கணும். நம்ம சாண்ட்விச்சுக்கெல்லாம் பிடிச்சி போட்டாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்ததா ரசகுல்லா சைஸ் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சாண்ட்விச்சோட கொஞ்சம் சின்ன சைஸ். இந்த மாதிரி சைஸ்ல நமக்கு எத்தனை தேவை அத்தனை உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். சம்பாக்களிக்கு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். ரசகுல்லாவோட சின்ன உருண்டையா இருக்கணும். இது பாருங்க, இந்த மாதிரி சைஸ் இருந்தா போதும். நம்ம இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுருவோம். நம்ம போட்டிருக்கிற 10 லிட்டர் பாலுக்கு 150 பீஸ் கிட்ட வருங்க இது. இப்போ நம்ம ரசகுல்லா உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி வச்சு நல்லா உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் பண்ணுங்க. நல்லா ரவுண்டா வரும் பாருங்க. இந்த மாதிரி ரவுண்டா உருண்டை பிடிச்சி போட்டுருவோம். நம்ம ரசகுல்லாவை இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுருவோம் எல்லாத்தையும். இப்போ நம்ம சம்பாக்களி பண்ண போறோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கலாம். இதை எடுத்து நல்லா கையில் வச்சு ரோல் பண்ணுவோம். இந்த மாதிரி ரவுண்ட் ஆயிடும் பாருங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணுங்க. ரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வச்சு லைட்டா இந்த மாதிரி தேய்ச்சா போதும். இந்த மாதிரி வந்தா போதும். இது சம்பாக்களி ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். இப்போ சாண்ட்விச் செய்ய போறோம். பாருங்க, இந்த மாதிரி பெரிய உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம நல்லா கையில வச்சு உள்ளங்கையில வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா உருண்டை ஆக்கிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருண்டை ஆக்கி விட்டுடலாம்.
பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஆகிடுச்சு இது. இப்போ இதை நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். இவ்வளோதான். இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துருவோம். பாருங்க, சாண்ட்விச் ரெடி பண்ணியாச்சு, சம்பாக்களி ரெடி பண்ணியாச்சு, ரசகுல்லாவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்க சக்கரை பாகு ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு 7 கிலோ சக்கரை போட்டுடலாம். இப்போ இதில் 7 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சக்கரை பாகு காய்க்கலாம் நம்ம. இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றிடலாம். இதில் இந்த சக்கரை பாகு நல்லா வெள்ளையாக வர்றதுக்காகவும் அதில் சக்கரையில் அழுக்கு வரும், அதை எடுக்கிறதுக்காகவும் தான் அந்த பால் ஊற்றுறோம். பால் ஊற்றி நல்லா இப்படி கிண்டி விடுவோம். நல்லா சக்கரை கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கலாம். இன்னும் கரையில சக்கரை இது. இப்போ இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை கிண்ட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது கிண்டணும்னா நம்ம அழுக்கு நமக்கு எடுக்க முடியாது. இப்படியே விட்டோம்னா அந்த தோசை மாதிரி மேலே வந்துடும். அது பாருங்க, இப்போவே அந்த வெள்ளையாக வந்துருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு லேயர் மாதிரி வரும். அப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த பால் ஊற்றினா தான் அந்த மாதிரி அழுக்க நம்ம எடுக்க முடியும் க்ளீனாக நம்ம. அதனால தான் நம்ம பால் ஊற்றிருக்கோம். இப்போ இது கொதி வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே சூடு ஏறட்டும். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். பாருங்க, ஸ்லோவாக கொதி வந்துட்டு இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ கொதி வந்துடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வர்றப்ப நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிட்டு இப்போ அழுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக எடுங்க. இந்த மாதிரி அழுக்க எடுத்து விட்ருவோம் நம்ம. பாருங்க, க்ளீனாக வந்துடுச்சு. முழுசாக அந்த சக்கரை பாகில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துருவோம் நம்ம. பொறுமையாக எடுங்க. உடச்சி விட்டுட்டீங்களன்னா அப்புறம் நம்ம வடிகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக எடுத்துடுங்க, க்ளீனாக வந்துடும். பாருங்க, அந்த சக்கரை பாகு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்து அதை கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போ இது நல்லா கொதி வந்துட்டு இருக்கிறப்ப அதை ஊற்றிடலாம். நம்ம அதில் சக்கரை பாகில் ஊற்றிடுவோம். இப்போ ஊற்றிடலாம். இப்போ இந்த சக்கரை பாகு நல்லா கொதி வரும் பாருங்க. இப்போ கொதி வர்றப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சாண்ட்விச், சம்பாக்கல்லி, ரசகுல்லா இது 3 ஐட்டத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. நல்லா மேலே வரட்டும் இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வர்றப்போ நம்ம செஞ்ச 3 ஸ்வீட்டும் ஒரே டைம் போட போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் ஒரே டைம் போட்டு வேக வைக்கலாம். அதனால தான் நம்ம 7 கிலோ சக்கரை 7 லிட்டர் தண்ணி ஊற்றி இதை நம்ம சக்கரை பாகு காய்ச்சினது மொத்தத்தையும் போட்டு ஒரே டைம் வேக வைக்கலாம். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதி வந்துட்டே இருக்கணும், விடாமல் கொதி வந்துட்டே இருக்கணும். பார்த்துக்காங்க. நம்ம இதே மாதிரி கொதிக்க வைக்கிறப்போ சக்கரை பாகு கெட்டியாகும். அந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இந்த சக்கரை பாகு கெட்டியாகாமல் சேர்த்துக்கணும். அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. இந்த கொதி நிற்காத அளவுக்கு சேர்த்துக்கணும் தண்ணி. நம்ம அதிகமாக ஊற்றினா அந்த கொதி அடங்கிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொதி வந்துட்டே இருக்கணும், தண்ணியும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, அந்த ரசகுல்லா, சம்பாக்கல்லி, சாண்ட்விச் நல்லா பெருசு ஆகிட்டு வந்துருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியும், இது இன்னும் பெருசாகணும். அதனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சாதான் அந்த மாதிரி பெருசாகும். இப்போ சக்கரை பாகு கெட்டியாகி வருது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. ஒரே டைம் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க. கொதி நிற்காத அளவுக்கு. பாருங்க, முன்னைக்கும் இப்போக்கும் பாருங்க கொஞ்சம் நல்லா பெருசாகி வந்திருக்கு. இன்னும் சக்கரை பாகு கெட்டியாவது, தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இது 15 நிமிஷமாக இதே மாதிரி நான் கொதிக்க வச்சுருக்கேன். கரெக்டாக 15 நிமிஷம் இந்த மாதிரி வெந்தால் போதும், ரெடி ஆகிடும். அது சக்கரை பாகு மட்டும் கெட்டியாகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த
நம்ம வேக வச்சிருக்கிற 3 வெரைட்டி ஸ்வீட்டும் நல்லா பெருசாகும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் சக்கரை பாகு கெட்டியாகுது. தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இதே மாதிரி நான் சேர்த்துருக்கிறேன் 3 லிட்டர் தண்ணி அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இதுக்கு மொத்தமாக நம்ம அந்த தண்ணி இதுக்கு சேர்த்துருக்கிறது 7 கிலோ சக்கரை, 7 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு 3 லிட்டர், மொத்தம் 10 லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்துருக்கிறதுக்கு நம்ம. இப்போது சம்பாக்களி, ரசகுல்லா, சாண்ட்விச் 3 ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம போட்டதை சின்ன சின்ன உண்டிங்க போட்டோம். அது எவ்வளோ பெருசாக ஆயிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி ரெடியாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இது. இப்போ நம்ம சம்பாக்களிக்கு கலர் போடணும் நம்ம. அதனால் சம்பாக்களியை மட்டும் இதுலேருந்து நம்ம பிரித்து எடுப்போம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றுவோம். அதை நம்ம சம்பாக்களி பிரித்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம இதை எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டுருவோம். இதில் போட்டுருவோம். நம்ம சம்பாக்களியெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணியில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், எல்லோ கலர். இதை நல்லா கரைச்சி சம்பாக்களியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இது இப்படியே ஒரு 5 மணி நேரத்துக்கு சில்லுன்னு ஆகட்டும். அப்புறம் இதுக்கு நம்ம கட் பண்ணி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிவிடுவோம். இந்த ரசகுல்லாவும் சாண்ட்விச்சும் ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா சில்லுன்னு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சாண்ட்விச்சை கட் பண்ணி அதுக்கு ஸ்டஃபிங் தரலாம். பால்கோவா ஸ்டஃபிங் தரணும். அது எப்படின்னு அப்புறமா பார்ப்போம். 5 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ரசகுல்லாவும் சாண்ட்விச்சும் 5 மணி நேரமாக நல்லா ஆறிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இது. இப்போ இதெல்லாம் எடுத்து இந்த ட்ரையில் போட்டுருவோம் நம்ம. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி வச்சுட்டு கத்தி எடுத்து நடுவில் கட் பண்ணுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுக்கலாம். இதுக்கப்புறம் இது நடுவில் பால்கோவா ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அதுதான் சாண்ட்விச்சின் பேர் அதுக்கு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் பால்கோவா வைக்கணும். பாருங்கள், நான் ஸ்வீட் பால்கோவா எடுத்திருக்கேன். இதில் நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். அதில் கொஞ்சம் சக்கரை பாகு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம். இதை நம்ம கொஞ்சோண்டு இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி ஆனதும் இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டிங்களாக பிடிச்சி போட்டுருவோம். நம்ம எத்தனை சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கோமோ அத்தனை உண்டை பிடிச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு உண்டை எடுத்து ரவுண்டாக தட்டிக்கலாம். நம்ம அதை எடுத்து இது ரெண்டுத்து நடுவுலையும் வச்சு மேலே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் செஞ்சுருவோம். இப்போ நம்ம இந்த சாண்ட்விச்சை நடுவில் கட் பண்ணி பால்கோவா வச்சு ஸ்டஃபிங் கொடுத்தாச்சு. இப்போ இது மேலே நம்ம சில்வர் லீஃப் ஒட்டிடலாம். பாருங்கள், இதுதான் சில்வர் லீஃபு. இதை எடுத்து இது மேலே ஒட்டிடுவோம். நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்படி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டு துணி எடுத்து லைட்டாக அது மேலே அமுத்தி விடுங்க. அப்போ தான் அது க்ளீனாக ஒட்டும். கையில் தொட்டிங்களான்னா கையிலே ஒட்டிட்டு வந்துடும் மேலே. அதனால் அந்த மாதிரி துணி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம்னா சரியாயிடும், நல்லா ஒட்டிக்கும். இப்போ நம்ம இதை பாதி பாதியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பிடிச்சி கட் பண்ணுங்க. ஒரு சாண்ட்விச்சை ரெண்டாவதாக பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். இப்போ சாண்ட்விச் ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம சாண்ட்விச் எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க. இதை எடுத்து ஒரு ட்ரையில் ஜோடிச்சிடலாம். நம்ம ட்ரையில் ஜோடிச்சாச்சு. இது மேலே நம்ம செரி வைக்கணும். வாங்க செரி கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ண செரியை வச்சு இது மேலே இந்த சாண்ட்விச்சை இன்னும் அழகாக்கிடலாம். வாங்க,
பாருங்க ரொம்பவே சூப்பரான சாண்ட்விச் சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். நம்ம பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. சாப்பிட்டா அதே மாதிரி அதே அளவுல டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணுங்க. வாங்க அடுத்த வெரைட்டி ரெடி பண்ண போலாம். நம்ம சம்பாக்களி கலர் போட்டு ஆற வச்சிருந்தோம். நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ எடுத்து ஒரு ட்ரைல போட்டுருவோம். நம்ம இதை இந்த மாதிரி எடுத்து ட்ரைல போட்டுருவோம். இப்போ நம்ம இதை எடுத்து கட் பண்ணிடலாம். 3/4 பாகம் அளவு கட் பண்ணணும். முழுசாக கட் பண்ணக்கூடாது. 3/4 பாகம் அளவு கட் பண்ணால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ இதில் பால்கோவா தான் சேர்க்க போகிறோம். இதுலேயே நம்ம இதுக்கு வந்து கலர் போட போகிறதில்ல. அப்படியே கொஞ்சம் சர்க்கரை பாகு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை நம்ம இந்த பால்கோவா நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த சம்பாக்களி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நம்ம 3/4 பாகம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் நடுவில் இந்த பால்கோவா வச்சு ஸ்டஃபிங் கொடுப்போம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி வச்சு அதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சா போதும். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். இப்போது சம்பாக்களி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதே மாதிரி நம்ம இதெல்லாம் செஞ்சு எடுத்துருவோம். இப்போ இதுக்கெல்லாம் ஸ்டஃபிங் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ இது நடுவில் செரி வச்சு டெக்கரேஷன் பண்ணிடலாம். நம்ம முன்னவே செரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வச்சு அழகாக ரெடி பண்ணிடலாம். இதை வாங்க நம்ம இந்த சம்பாக்களி எல்லாம் செரி வச்சு அழகாக்கிட்டோம். இதெல்லாம் எடுத்து ஒரு ட்ரையில் அடிக்கிடலாம். வாங்க இந்த மாதிரி எடுத்து ட்ரையில் அழகாக அடிக்கிட்டோம். பாருங்க சூப்பரான ரொம்பவும் டேஸ்டான சம்பாக்களி ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம கலர் காம்பினேஷன் பார்க்க சூப்பரா இருக்கு. பாருங்க இப்போ நம்ம 2 வெரைட்டியை ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது ரசகுல்லாவை ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ரசகுல்லாவை எடுத்து போடுவோம். பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய ரசகுல்லாவா இருக்கு. பாருங்க இது நம்ம சின்ன சின்ன உண்டிங்களா போட்டோம். எவ்வளோ பெரிய பெரிய ரசகுல்லா இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும்னு சொல்கிறது. நம்ம இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ஊற்றிடலாம். வடிகட்டி ஊற்றலாம். ஏன்னா நம்ம 3 வெரைட்டியை ஒன்றா வேக வச்சதுனால அதில் பிசுறுங்கள்லாம் நிறைய இருக்கும். அது நம்ம ரசகுல்லா நல்லா க்ளீனாக தெரியணுன்றதுக்காக நான் வடிகட்டி ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, ரசகுல்லாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ரசகுல்லாவுக்கு இவ்வளோ தான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட ரெடி. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் கம்மியான அளவுலும் செஞ்சுருக்கேன். என்னோட சேனலில் இருக்க வீடியோஸு ரசகுல்லா ரஸ்மலாய் செஞ்சுருக்கேன். போய் பாருங்கள் அந்த வீடியோஸும். ரசகுல்லாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 3 வெரைட்டியும் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் நான் இதுக்கு 10 லிட்டர் பால் ஊற்றி 3 வெரைட்டி ஸ்வீட் செஞ்சுருக்கேன். சம்பாக்களி, சாண்ட்விச், ரசகுல்லா 3 வெரைட்டி செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ண தெரியும், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணிவிட்டு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். அடுத்தடுத்து வீடியோ பண்ணால் எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.